குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னொரு தடவை வணக்கம். இந்த பார்க்க போகிறது வந்து நம்ம ரிவிட்டோட டைப்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் ரிவிட்டோட பாகங்களை பார்க்க போகிறோம். இது போன வருஷமே நம்ம போட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த வருஷமும் நமக்கு இருக்கிறதுனால இந்த ரிவிட்டு பாட்டு திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த பார்த்துக்கணும். இந்த முதல் இது வந்து ரிவிட்டு சாதாரணமாக ஒரு ரிவிட்டு இப்படி இருக்கும். இதில் வந்து என்னென்ன பாகங்கள்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஹெட்டுன்னு பேர், இதுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்டாங்க்கு, இதுலேருந்து இது வரைக்கும் டைப்னு பேர். இது டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ரிவிட்டு, இதான் ரிவிட்டோட பாகங்கள். இது அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிவிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10-15 டைப் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு வந்து முக்கியமாக 2 போட்டிருக்கேன். மிச்சரை வந்து உங்கள் செகண்ட் இயர் புக்கில் வந்து 36 பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே மிச்சப்பட்டாலும் போட்டு காட்டுங்க. போன வருஷம் நம்ம போட்டிருக்கோம், திருப்பி இந்த வருஷம் போடு. அதை உனக்கு நல்லது. பரீட்சைக்கு வந்து அநேகமாக இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துட்டு. இதுக்கு வந்து ஸ்னாப் ஹெட்னு பேர். இப்போ வந்து டி வந்து இதுலேருந்து இது வரைக்கும் டி சொல்லியிருக்காங்க. இந்த டிங்கிறது வந்து நீ எவ்வளோ வேணாலும் இதோட டயாமீட்டர், இதோட டயாமீட்டர் நான் வந்து டி வந்து 20 mm வச்சுருக்கேன். இது வந்து 20, 22, 24, 26, 28 இந்த டயாமீட்டர் கூடிட்டு போகும். அப்புறம் 3 கூடிட்டு போகும். இதே நம்ம வந்து 20 வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 20 mm. அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் லென்த்து, ரிவிட்டோட லென்த்து. இது வந்து ஹெட்டு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா டி 20ன்னா லென்த்தை விட்டு லென்த்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்க. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் அளவுலன்னா 0.7D. அப்படின்னா இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதை 0.7 வந்து டி எவ்வளோ 20ஆல் பெருக்கிறது. 7-14 ஒரு ஸ்டாம்பில் புள்ளி குத்தினா இதோட அளவு வந்து 14 mm. அதே மாதிரி இது 1.25D. அப்போ இந்த 0.125 20ஆல் பெருக்கிங்கன்னா என்ன வருதோ அது வந்து இதோட அளவு. இந்த அளவு பற்றியா இதுக்கு ரெண்டுங்க இடைப்பட்ட அளவு இந்த 0.125. பெரும்பாலும் எல்லா படத்துக்குமே இது மாதிரி தான் வரும். இதில் என்ன அளவு கொடுத்துருக்கோ இதை வந்து இந்த டிஆல் பெருக்கணும். டி நீ 30 வச்சுட்டாலும் சரி, 40 வச்சுட்டாலும் சரி, டி என்ன கொடுக்குறியோ அதால் இதை பெருக்கினாக்கா இதோட அளவு. இப்போ சொன்ன மத்தியாது இதுலேருந்து இது வரைக்கும் 14. அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் 1.6D. இதை வந்து 20ஆல் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்? 2 32 வரும். இதுலேருந்து இது வரைக்கும் 32 mm. ரைட்டா? அதே மாதிரி இதுக்கு பேர் ஸ்னாப் ஹெட்னு பேர். இதுக்கு பேர் ஃபேன் ஹெட் ரிவிட்டுன்னு பேர். இதோட அளவும் அதே மாதிரி தான். இதோட அளவு 0.125D. இதுலேருந்து இது வரைக்கும் 0.7D. அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.6D. இதில் உள்ள அளவு தான் ஆகும். இந்த டி மாத்திரம் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும். இந்த அளவும் ஒன்றா இருக்கும். சரியா? அப்புறம் இதோட கோணம் வந்து 60 டிகிரி. இதுலேருந்து 60 டிகிரி, இதுலேருந்து 60 டிகிரி. இது ஃபேன் ஹெட்னு பேர். இது வந்து ஸ்னாப் ஹெட் வந்து வட்டமாக இருக்கும், ஒரு அரை வட்டம். இது வந்து ஒரு டேப்பராக இருக்கும். இதுதான் இது ரெண்டும் இந்த அளவுக்காக சொல்லியிருக்க. நான் போன வருஷமும் பார்த்துருக்கோம், திரும்பி இந்த வருஷம் சொல்கிறேன் பார்த்துக்க. இந்த டியோட இதில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே பெருக்கி போட்டுக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி உங்கள் புத்தகத்தில் வந்து 36 பக்கத்தில் இருக்குது. மித்த வீட்டையும் இன்னொரு தடவை நீ போட்டுக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இந்த பாய்லர்லாம் பயன்படுத்தக்கூடிய ரிவிட்டுகள். இதெல்லாம் இந்த நாளும் கொதிகலனில் பயன்படுத்தக்கூடியது. சாதாரண பொது பயன்படுத்திருக்கோம், இது பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து கொதிகலனுக்கான ஸ்னாப் ஹெட் ரிவிட்டு. கொதிகலன் அதாவது பாய்லரில் பயன்படுத்தக்கூடிய ஸ்னாப் ஹெட் ரிவிட்டு. இது அளவு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். இதில் ஸ்னாப் ஹெட்டில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இது வந்து ரவுண்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் டேப்பராக வந்து அப்புறம் ரவுண்டாக வரும். இது வந்து பாய்லர் ஸ்னாப் ஹெட் ரிவிட்டுன்னு பேர். இது வந்து இது சாதாரணமாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு பேர் ஸ்னாப் ஹெட் ரிவிட்டு. இது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஸ்னாப் ஹெட் ரிவிட்டு. இங்கே போட்டுருக்கோம் இல்லையா, இதுதான் இந்த ஸ்னாப் ஹெட் ரிவிட்டு. இதுக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் லென்த்து, இது
இதுலேருந்து இது வரைக்கும் 1.6D எல்லாம் அதே அளவு தான். இதை டியால் பெருக்கி போட்டுக்கணும் எது கொடுத்தாலும். நீ இது பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த டி கொடுத்துருக்க பற்றியா D20 வச்சு போடு எல்லாத்துக்கும். பரீட்சையில் என்ன கொடுக்குறாங்களோ பரீட்சையில் கேட்டாக்கா டி கொடுத்துருவாங்க, அதை வச்சு அப்படியே பெருக்கி பெருக்கி போட்டுற முடியாது. இது வந்து கவுண்டக்ஸ் அண்ட் ரிவிட். இது வந்து பொது பயன்பாட்டிற்கும் கொதிகலன்களையும் இந்த ரிவிட்டுகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பொது பயன்பாட்டுக்காக பயன்படக்கூடிய கவுண்டக்ஸ் அண்ட் ஃபிளாட் ஹெட் ரிவிட்னு பேர் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ரேடியல் ஒரு வட்டம் இருக்கும், மேலே இந்த ஃப்ளாட்டுக்கு மேலே ஒரு ஆர்க் இருக்கும். இதுக்கு பேர் கவுண்டக்ஸ் அண்ட் ஹெட் ரிவிட்னு பேர். இது பொதுவான பயன்பாட்டிற்கு கொதிகலன்களையும் இதை பயன்படுத்துறது. இது சாதாரண வேலைக்கு இந்த பொதுவான வேலைக்கு பயன்படுத்தக்கூடியது கவுண்டக்ஸ் அண்ட் ஃபிளாட் ஹெட் ரிவிட்னு பேர். இதில் இதுக்கு மேலே ஒரு ஆர்க் இருக்கும், ஆனால் இதில் ஆர்க் இருக்காது. இதோட அளவு மாற்றம் கொஞ்சம் மாறும், 1.7D. அதே மாதிரி இதோட இதுலேருந்து உள்ள ஹைட் வந்து 0.45D. இதுதான் மாறும். இதுலேருந்து லென்த்தை பார்த்துக்க, இதுலேருந்து இது வரைக்கும் இன்னொன்று சொல்கிறோம் பாரு. இதில் டபுள் ஏரோ இது போட்டுருக்கு பார்த்தியா, இப்படி போட்டிங்கன்னா இந்த அளவு இந்த மாதிரி டபுள் பிரிட்டு இது ஏரோ கிட்ட போட்டிங்கன்னா லென்த்து நம்ம எவ்வளோ வேணாலும் இன்னும் நீளம் வச்சுக்கலான்னு அர்த்தம். அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் இதோட லென்த்து இந்த டபுள் ஏரோ ஹெட் இருக்கிறது லென்த்து இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலான்னு அர்த்தம். ரைட்டா? இதையும் நீங்கள் போட்டுங்க. இதை போட்டு போட்டு பாருங்க. நல்லா அளவு தான் முக்கியம் நமக்கு. அளவை வந்து கரெக்டாக பார்த்துங்க. திருப்பி பார்த்து இதெல்லாம் டைட்டாக அப்படி விட்டு புக்கில் இருக்கிற 36 பக்கத்தில் மிச்ச வீட்டெல்லாம் கொண்டாந்து போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றா, நீங்கள் பார்த்து போட்டுக்கிட்டு மிச்ச பட்டையும் போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. இல்லைன்னா ஒரு சார் அனுப்பி நான் பார்த்துக்கிறேன். நல்லா பார்த்துக்க ஒரு கடை. இதெல்லாம் பாகங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு நீங்கள் செஞ்சு ஸ்டாண்டு டைம் 3 பாகங்கள் தான் தெரிவிக்கல. ரைட்டா? மிச்ச படத்தெல்லாம் 36 பக்கத்தில் எடுத்துக்க நம்ம பார்த்து போட்டுருக்கோம். தேங்க்யூ.